Hi student, welcome to Afridi Study World. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா NCERT class 9 history chapter 2ல இருக்க socialism in Europe and the Russian revolution. Socialism in Europe and Russian revolution. So இந்த particular chapterல நம்ம என்னென்ன ஒரு 5 topics பத்தி பார்க்க போறோம். First வந்து the age of social change, second வந்து Russian revolution. இது வந்து அக்டோபர்ல நடக்கிற ஒரு revolution. So இத வந்து Russian revolution அப்படினு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து February revolution பத்தி பார்க்க போறோம். Fourth வந்து அக்டோபர் what changed after அக்டோபர் அக்டோபருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். Fifth வந்து global influences of Russian and the USSR. இதுதான் வந்து நம்ம டாபிக் பை டாபிக்கா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? The first topic the age of social change. அதுக்கு முன்னாடி socialism in Europe. யூரோப்ங்கிறது ஒரு கான்டினென்ட். ஓகேவா? இதுல ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரி. ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி. இந்த யூரோப்ல சோசியலிசம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். சோசியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கருத்து. ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க இல்லையா, இந்த கருத்தை ஏற்றிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கள சோசியலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்காக போராடுறாங்கல்ல, இதை வந்து சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சோசியலிசம்னா என்ன, இதோட கருத்து என்ன, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு தேசத்துல ஈக்குவாலிட்டியா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்து சோசியலிசம் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் த ஏஜ் ஆஃப் சோசியல் சேஞ்ச். ஏஜ் ஆஃப் சோசியல் சேஞ்ச் அப்படின்னா சோசியல் சேஞ்ச் நடந்த அந்த பர்டிகுலர் டைம். ஓகேவா? ஒரு சொசைட்டில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அந்த டைம், இதுதான் வந்து ஏஜ் ஆஃப் சோசியல் சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்றோம். நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பிரெஞ்சு ரிவால்யூஷன் இது படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல வந்து இந்த ரிவால்யூஷனுக்கு அப்புறம் யூரோப்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டியை பத்தி நிறையவே வந்து பவர்ஃபுல் ஐடியாஸ் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? யூரோப்பை சுத்தி நிறைய பவர்ஃபுல் ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இந்த பிரெஞ்சு ரிவால்யூஷன் பர்டிகுலரா வேர்ல்டு ஃபுல்லா பெரிய இம்பாக்ட் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஓகேவா? மக்களிடையே ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணுச்சு. எதுக்கு அப்படின்னா நம்மளோட சொசைட்டியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை மக்களிடையே வந்து உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஓகே, சொசைட்டி வந்து 18th செஞ்சுரியில் பார்த்தோன்னா ப்ராட்லி டிவைடட் இன் எஸ்டேட்ஸ். பிரெஞ்சு ரிவால்யூஷன்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட். ஸோ இப்படி தான் வந்து சொசைட்டி வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு அரிஸ்டோக்ரஸி, அதாவது ஒரு ஆளுமை, ஒருத்தவங்க எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் பவர் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ மக்கள் அப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொனார்ச்சி இருக்கு, அரசாட்சி இருக்குன்னா அரசுக்கு எதிராக மக்கள் வந்து பேச மாட்டாங்க, மன்னருக்கு எதிராக பேச மாட்டாங்க. மன்னரை மதிக்கணும், மன்னர் வந்து புனிதமானவங்க, அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும், நம்மளோட எண்ணங்கள் கருத்துக்களை முன்வைக்க முடியாது, நமக்கு தேவைப்படுறத வந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் இருந்துச்சு. சடன்லியா பர்டிகுலரா இந்த ரிவால்யூஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மக்கள் வந்து தங்களோட சொசைட்டியை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், தங்களோட தேவைகளை எத்தி வைக்க முடியும், தங்களோட தேவைகளை புரட்சி மூலியமா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து மக்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய பார்ட்ஸில், முக்கியமாக சொல்ல போனால் யூரோப் அண்ட் ஆசியாலெலாம் வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் ஹூ கண்ட்ரோல் சோசியல் பவர் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பர்டிகுலராக இந்தியாலையுமே ராஜாராம் மோகன் ராய், டெரோசியா இவங்கெல்லாம் வந்து இந்த பிரெஞ்சு ரிவால்யூஷன் பற்றி நிறையவே பேசியிருக்காங்க. அண்ட் வந்து போஸ்ட் ரிவால்யூஷனை பற்றி நிறைய டிபேட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து நம்ம சொசைட்டியை வந்து மாற்றணும், டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவலாகவே வந்து யூரோப்பை சுற்றி வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரெஞ்சு ரிவால்யூஷனுக்கு அப்புறம். ஓகே, யூரோப்பில் எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகணும், இருக்கிற எல்லாமே மொத்தமாக மாற்றணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு எல்லாருமே நினைக்கல. ஒன் ஆஃப் த குரூப்ஸ் பார்த்தோம்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்க. இன்னும் சில பேர் வந்து ரேடிக்கலாக ஃபுல்லாகவே ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், சொசைட்டியை ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு குரூப் சொல்கிறாங்க. எந்த ஒரு மாற்றத்தையுமே எதிர்பார்க்காம ஒரு சில குரூப்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலே கருத்துக்கள் வந்து பலவிதமான கருத்துக்கள் வந்து பரிமாறப்படும் இல்லையா? ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களோட கருத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்போதும் எல்லா நேரத்துலையும் எல்லாரோட கருத்தும் ஒத்து போகும் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த டைமில் ஒரு 3 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ் அண்டு கன்சர்வேட்டிவ்ஸ்.
ஓகே, லிபரல்ஸ் ஒன் ஆஃப் த குரூப்ஸ், அதாவது சொசைட்டியில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு குரூப்ஸ் தான் வந்து லிபரல்ஸ். இவங்க என்ன வான் பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு நேஷன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு தேசம் வந்து விச் டாலரேட் ஆல் ரிலீஜியன்ஸ். ஸோ வந்து ரிலீஜியன் டாலரன்ஸ் வந்து கேட்குறாங்க. டாலரன்ஸ் மீன்ஸ் சகிப்புத்தன்மை, மதத்தை வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு தேசத்தில் வந்து எல்லா மதங்களும் இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க பண்ணுறதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும். ஸோ வந்து ஒரு தேசத்தில் எல்லா மதங்களுமே இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் யூரோப்பியன் ஸ்டேட்டில் யூஸ்வலாக இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. பர்டிகுலராக சொல்லப்போனால் பிரிட்டன் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு ஃபேவராகவும், ஆஸ்டின் அண்ட் ஸ்பெயின் வந்து கேத்தலிக் சர்ச்சுக்கு ஃபேவராகவும் இருந்தாங்க. ஸோ இதனால தான் லிபரல்ஸ் வந்து இதை வான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஜியன் டாலரன்ஸ் வந்து கேட்குறாங்க. செகண்ட் அவங்க என்ன வான் பண்ணுறாங்கன்னா, த அன்கண்ட்ரோல்டு பவர் ஆஃப் டைனஸ்டிக் ரூலர், இதை வந்து எதிர்க்கிறாங்க. அதாவது ஒரு வம்ச ஆட்சி இருக்கையா, வம்ச ஆட்சியோட அந்த கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவோம், அவங்களோட அன்கண்ட்ரோல்டு பவரை, கட்டுப்பாடு இல்லாத அந்த பவரை வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சேஃப்கார்ட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். ஸோ வந்து அரசுக்கு எதிராக ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ், தனி உரிமை வேணும், அண்டு பாதுகாப்பு, சேஃப்கார்ட் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்து இவங்க கேட்குறாங்க. இன்னும் அவங்க வந்து ஒரு எலெக்டட் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ஒரு ரீப்ரசன்டேட்டிவ் கேட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் கேட்குறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தேவர் நாட் டெமோக்ரட்ஸ். இவங்க வந்து ஒரு டெமோக்ரட்ஸ் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சஸிஸ் கீழே வர்றது தான் வந்து டெமோக்ரஸி. அதாவது வயது வந்த அனைவருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்சஸிஸ். ஸோ இவங்க இதை வந்து நம்பலை. இவங்க என்ன தான் வந்து நம்புகிறாங்க அப்படின்னா, மென் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு மென், சொத்து இருக்கக்கூடிய ஒரு மென்னு தான் வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னு வந்து இவங்க நம்புகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து உமன்ஸோட ஓட்டு வந்து வேணாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. உமன்ஸ் ஓட்டு போடுறது வந்து இவங்க விரும்பலை, டிட் நாட் வாண்ட். ஓகேவா? ஸோ வந்து உமன்ஸ் ஓட்டை வந்து இவங்க விரும்பலை. ஓகேவா? இவங்க தான் வந்து லிபரல்ஸ். ஓகே, இன் கான்ட்ராஸ்ட் இதுக்கு அப்படியே நேர்மறையாக ரேடிக்கல்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க என்ன வான் பண்ணுறாங்கன்னா, a nation in which government were based on majority of the country population. ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன், அதோட மெஜாரிட்டியை வச்சு தான் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பர்டிகுலராக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு எலெக்டர் கவர்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்னும் இவங்க மெனி சப்போர்ட் உமன் சஃப்ரகேட் மூமெண்ட். ஸோ உமன் சஃப்ரகேட் மூமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இவங்க நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. சஃப்ரகேட் மூமெண்ட் அப்படின்னா, உமன் சஃப்ரகேட் மூமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உமன்ஸ்க்கு வந்து ஓட்டு போடுற உரிமை வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்புக்கு இவங்க மெனி சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அன்லைக் லிபரல்ஸ், இவங்க லிபரல்ஸ் மாதிரி இல்லாமல் லேண்ட் ஓனர்ஸ் அண்ட் வெல்தி ஃபேக்ட்ரி ஓனர்ஸோட ப்ரிவிலேஜஸை எதிர்க்கிறாங்க. ஸோ லேண்ட் ஓனர்ஸ், நில உரிமையாளர்கள் மற்றும் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ், ஓகேவா, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ், அதாவது சலுகைகளை வந்து எதிர்க்கிறாங்க. they were not against the existence of private property. இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து முழுமையாக எதிர்க்கிறவங்க கிடையாது. ஆனாலும் ஒரு முழு வெல்த்தும் வந்து ஒரு ஃபியூ ஹேண்ட்ஸ் கிட்ட போய் குவிகிறத வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேவா? கன்சர்வேட்டிவ்ஸ், இவங்க டோட்டலாக ரேடிக்கல்ஸ் அண்ட் லிபரல்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் ஆனவங்க. ஓகேவா? ஃப்ரெஞ்சு ரிவல்யூஷனுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க வந்து சொசைட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸையுமே எதிர்பார்க்காதவங்க. ஸோ 18th centuryயில் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து வேணாம் அப்படின்னு வந்து நினச்சாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா ஐடியா ஆஃப் சேஞ்ச், இதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் 19th centuryயில் இவங்க வந்து சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் இவங்க வந்து பாஸ்ட் மதிக்கிறவங்களாகவும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ஸோ மதிக்கணும், அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. இவங்க வந்து பழமைவாதிகள் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லலாம். இவங்க வந்து சேஞ்சஸை வந்து லேட்டராக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சேஞ்சஸ் வந்து ஸ்லோவாக இருக்கணும், ரேடிக்கலாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க தான் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை தொடர்ந்து சொசைட்டியில் நிறையா சேஞ்சஸ்கள் இருந்தாலும் மக்களிடையே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ்
கருத்துக்கள்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே வந்து இருந்துச்சு இந்த டைமில். ஓகேவா? தென் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அண்ட் சோசியல் சேஞ்ச். These political trends were signs of a new time. ஒரு அரசியலோட போக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புதிய காலத்துக்கு ஒரு அறிகுறியாக இருந்துச்சு. ஒரு ஆழமான சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல், அதாவது சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்துக்கு ஒரு ஆழமான டைமாக ஒரு காலமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா நியூ சிட்டிஸ் வந்து உருவானுச்சு, நியூ இண்டஸ்ட்ரியலைஸ்டு ரீஜியன் வந்து டெவலப் ஆனுச்சு, அதாவது தொழில்துறை பகுதிகள் வந்து அதிகமானுச்சு, ரயில்வே வந்து எக்ஸ்பேண்ட் ஆனுச்சு, அண்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரிஸ் வந்து நடந்த ஒரு டைம். ஓகேவா? புரட்சி வந்து நடந்த ஒரு டைம். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய உமன்ஸ், மென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது, அண்ட் அவங்களோட வேஜஸ் கூலி வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்த டைமில் எல்லாருமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னாலே ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாகுது அப்படின்னா அந்த பொருட்களோட டிமாண்ட் மார்க்கெட்டில் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ டிமாண்ட் வந்து லோ ஆகும். ஸோ இப்படி ஒரு டைம் இருக்கையில் திருப்பி அந்த ப்ரொடக்ஷனை நம்ம பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரியான பர்டிகுலர் டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போகும். ஸோ இந்த பர்டிகுலர் டயத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமா ஆகுது. ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட்ஸ் வந்து கம்மியாகிறனால. ஸோ இதே டைமில் டவுன்ஸ்லாம் வந்து ரேப்பிடாக க்ரோ ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து ஃபேக்ட்ரிஸுக்கு வேலைக்கு போகிறாங்க. நிறைய பேர் வந்து வில்லேஜோட கனெக்டிங்கில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து அங்கேயே போய் தங்குறாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் டவுன்ஸ் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஹவுசிங் அண்ட் சானிடேஷன் ப்ராப்ளம் வந்து உண்டாகுது, அதாவது வீடு மற்றும் சுகாதாரத்தில் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக ஆகுது. ஸோ இதை பார்த்த ரிபலர்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ்க்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் வேர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இந்த டைமில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எப்படி இருக்குது, ஒரு தனி மனிதரோட ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்குது. லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் இவங்க கூட ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனராகவும் எம்ப்ளாயர்ஸாகவும் தான் இருக்காங்க, அதாவது முதலாளிகளாகவும் தான் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த வெல்த் எப்படி வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் ஆர் இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர், அதாவது தொழில்துறை முயற்சி மூலமாக தான் இவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் வந்து இந்த ஒரு எஃபர்ட்டை அவங்க என்கரேஜ் பண்ணவும் செய்கிறாங்க. ஒரு சிட்டிசன் வந்து வெல் எஜுகேட்டடாகவும் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருந்தால் அந்த எக்கனாமி நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இவங்க எதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அரிஸ்டோக்ரஸி பை த பர்த், அதாவது ப்ரிவிலேஜஸ் த ஓல்டு அரிஸ்டோக்ரஸி. ஸோ வந்து பை த பர்த்னாலே வரக்கூடிய சில ப்ரிவிலேஜஸ், சலுகைகளை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு வேல்யூ அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட்னால மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத இவங்க முழுசாக நம்புகிறாங்க. ஓகேவா? இஃப் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல் வாஸ் என்சியூர்டு, அதாவது ஒரு தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னா இஃப் த புவர் குட் லேபர், ஒரு ஏழையால் உழைக்க முடியும் அப்படின்னா அண்ட் தோஸ் வித் கேபிட்டல் குட் ஆப்ரேட் வித்தவுட் ரெஸ்ட்ரெண்ட், அதாவது ஒரு கேபிட்டல் உள்ளவங்க எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் இயங்க முடியும் அப்படின்னா they believe that society would develop, இந்த சொசைட்டியால் கண்டிப்பாக வளர முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஓகேவா? மெனி ஒர்க்கிங் அண்ட் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், ஸோ இந்த டைமில் சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் உமன் மென்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அணியாக திரண்டு இந்த லிபரல் அண்ட் ரேடிக்கல் குரூப்ஸ் அண்ட் பார்ட்டிஸ், ஸோ இதோட போய் 19th centuryல போய் சேர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சம் நேஷ்னாலிட்டிஸ், ஸோ இந்த டைமில் சம் நேஷ்னாலிட்டிஸ், லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில தேசியவாதிகள், லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்லாம் ரெவல்யூஷன் வேணும், இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை தகர்த்து எறியணும் அப்படின்னு யூரோப்பில் 1815 வந்து என்ன பண்ணுறாங்க, வார்ன் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி அண்ட் ரஷ்யா, ஸோ இங்கெல்லாம் வந்து ரிவால்யூஷனரிஸ் வந்துலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மொனார்ச்சியை பர்டிகுலராக அந்த மொனார்ச்சியை வந்து ஓவர் த்ரோ பண்ணுறதுக்காக இப்போ இருக்கிற இந்த அரசாட்சியை தகர்த்து எறிகிறதுக்காக
ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெவால்யூஷனரிஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேஷ்னலிஸ்ட்லாம் வந்து என்ன டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நேஷன் உருவாகணும். என்ன மாதிரியான ஒரு நேஷன்ஸ் உருவாகணும்னா, ஆல் சிட்டிசன் வுட் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ். எல்லா சிட்டிசனுக்குமே ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த நேஷ்னாலிட்டிஸ் வந்து கேட்குறாங்க. இப்படி ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் வந்து உருவாகணும் அப்படின்னு வந்து ரிவால்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 1815 குசெபே மஸ்ஸினி, அதாவது ஒரு இட்டாலியன் நேஷ்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் 1815 இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த ஈக்குவல் ரைட்ஸ் இந்த அச்சீவ் பண்ணுறதுக்காக மற்றவங்களோட சேர்ந்து, மற்ற நேஷ்னாலிட்டிஸோட சேர்ந்து இவங்க ஒரு சதி பண்ணுறாங்க. ஸோ இந்தியா உட்பட மற்ற நேஷ்னாலிட்டிஸும் என்ன பண்ணுறாங்க, இவரோட ரைட்டிங்ஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த கம்மிங் ஆஃப் சோசியலிசம் டு ஈரோப். ஸோ ஈரோப்புக்கு சோசியலிசத்தோட வருகை. ஸோ இதை தான் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் கீழே நம்ம பார்க்க போகிறோம். பெர்ஹாப்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேர் ரீச்சிங் விஷன் of how societies would be structured was socialism. சோசியலிசம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சொசைட்டியை எப்படி கட்டமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைகளில் ஒன்றா தான் வந்து இந்த சோசியலிசம் வந்து இருக்குது. பை த மிட் 19th century இன் யூரோப். ஸோ யூரோப்பில் 19th centuryயோட இடைப்பட்ட காலத்தில் சோசியலிசம் வந்து ஒரு ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறதுல ஒரு முக்கிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோசியலிஸ்ட் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க. மேலும் இவங்க எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் சமூகத்தில் இருக்க எல்லா சோசியல் இல்னஸ், சமூகத்தில் உள்ள எல்லா சீர்கேடுக்குமே இதுதான் வந்து ஒரு ரூட்டாக இருக்குது, வேறாக இருக்குது அப்படின்னு வந்து இவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமில் இவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து பீப்புள்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை. ஸோ வேலை கொடுக்குறாங்க. பட் வந்து அதனால வர ப்ராஃபிட் வந்து இவங்களோட பர்சனல் கெயினில் தான் இருக்கே தவிர அதை உற்பத்தி பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு எந்த ஒரு நலனுமே இல்லாமல் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு வந்து இந்த சோசியலிஸ்ட் வந்து கேட்குறாங்க. இவங்க இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு சொசைட்டியே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணுனா இந்த சொசைட்டியோட நலன் வந்து, சமூகத்தோட நலன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றம் கண்டிப்பாக வேணும்னு வந்து ஒரு கம்பெயின் மீன்ஸ் பிரச்சாரம். ஸோ பிரச்சாரமும் பண்ணுறாங்க. ஸோ சோசியலிஸ்ட் வந்து ஃப்யூச்சரை பல்வேறு பார்வைகளில் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சம் பிலீவ்டு, ஒரு சில பேர் எதை நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னா கூட்டுறவு, அதை வந்து நம்புகிறாங்க. ராபர்ட் ஓவன் 1771 to 1858 இவர் வந்து ஒரு லீடிங் இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர். ஓகேவா? இவர் வந்து யூஎஸ்ஏல, அதாவது அமெரிக்காவில் இந்தியானாங்கிற இடத்துல நியூ ஹார்மனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோஆப்ரேட்டிவ் கம்யூனிட்டியை உருவாக்க முயல்றாரு. ஓகேவா? மற்ற சோசியலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் அதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது ஒரு தனிநபர் முயற்சியால் உருவாக்க முடியாது, இதுக்கு கவர்மெண்ட்டோட என்கரேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃப்ரான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் பிளாங்க் அப்படிங்கிறவர் 1813 to 1882 இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும் இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு, அண்டு கேபிட்டலிஸ்ட் என்டர்பிரைஸஸை ரீப்ளேஸ் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது முதலாளித்துவ நிறுவனங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவங்க வேலை செஞ்ச வேலையோட அடிப்படையில் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படணும். இப்படி தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கையில் இந்த ஆர்கியூமெண்ட்ஸோட சேர்த்து நியூ அதர் ஐடியாஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் அண்டு ஃப்ரைட்ரிச் எங்கல்ஸ். ஸோ 1818 to 1883, ஃப்ரைட்ரிச் எங்கல்ஸ் வந்து 1820 to 1895. ஓகேவா? மார்க்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு கேபிட்டலிஸ்ட், அதாவது தொழில்துறை சமூகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவம் அப்படின்னு வந்து வாதிடுறாரு. ஒரு கேபிட்டலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் வச்சுருக்காங்க. ஓகேவா? வச்சுருந்தாலும் இதுலேருந்து வர ப்ராஃபிட், அவங்களுக்கு கேபிட்டலிஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து ஒர்க்கர்ஸோட
உற்பத்தியாக தான் இருக்க முடியும், ஒர்க்கர்ஸால் உற்பத்தி செய்யப்பட்டது. ஓகேவா? ஆனால் ஒர்க்கர்ஸோட இம்ப்ரூவில் வந்து இவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. எல்லா ப்ராஃபிட்டும் வந்து யார் கையில் தான் போகுது? கேபிட்டலிஸ்ட் கையில் தான் போய்கிட்டே இருக்குது. இதனால இந்த ஒர்க்கர்ஸோட நலன் என்றைக்குமே மேம்படவே போகிறதில்ல அப்படின்னு வந்து மார்க்ஸ் வந்து சொல்கிறாரு. இன்னும் மார்க்ஸ் எதை நம்புறாரு அப்படின்னா, இந்த கேபிட்டலிஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது முதலாளித்துவ சுரண்டல், ஃப்ரம் கேபிட்டலிஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த முதலாளித்துவ சுரண்டலில் இருந்து ஃப்ரீ தெம்செல்ஸ், தங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும்? இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே ஒரு சோசியலி கண்ட்ரோல்டு பண்ணணும், சோசியலிஸ்ட் சொசைட்டியை ரேடிக்கலாக அமைக்கணும் அப்படின்னு வந்து இந்த மார்க்ஸ் சொல்கிறாரு. யார் உருவாக்கணும்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து மார்க்ஸ் வந்து நம்புகிறாரு. இதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டி. ஓகேவா? அண்ட் வந்து மார்க்ஸ் என்னத்தை இன்னும் நம்புகிறாரு அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த கேபிட்டலிஸ்ட்டுக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தில் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து மார்க்ஸ் வந்து நம்புகிறாரு. இந்த கம்யூனிஸ்ட் சொசைட்டி தான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு நேச்சுரல் சொசைட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. சப்போர்ட் ஃபார் சோசியலிசம் பை த 1870s. ஸோ வந்து 1870s இந்த சோசியலிஸ்ட் அவங்களோட ஐடியா இருக்கு இல்லையா, அது வந்து யூரோப் முழுது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. யூரோப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து இவங்களோட எஃபர்ட்டால் இந்த சோசியலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் பாடியை வந்து உருவாக்குறாங்க. அதாவது சர்வதேச ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு வந்து நேம் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் செகண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா, புக்கில் இது மென்ஷன் பண்ணப்படல. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒன்று இருந்திருக்கு, லேட்டராக அதை வந்து கலைச்சிருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு வந்து நேம் கொடுக்குறாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் ஜெர்மன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன்லேயும் இங்கிலாந்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபார் பெட்டர் லிவிங் அண்டு ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ வந்து வேலையோட அமைப்புக்காகவும் அண்ட் வந்து அவங்களோட பெட்டர் ஒரு சிறந்த வாழ்க்கைக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிறத பலர் சங்கங்கள், ஸோ வந்து இதை வந்து உருவாக்குறாங்க. இந்த ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சங்கத்தினரும் சோசியலிஸ்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபண்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த டைமில், அதாவது ரொம்ப மோசமான ஒரு டைம் வந்து வரும் இல்லையா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு இடையில். ஸோ அவங்களுக்கு கஷ்டமான அந்த சூழ்நிலையில் உதவுறதுக்காக இதை வந்து அவங்க பண்ணுறாங்க. மேலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரிடக்ஷன் குறைக்கப்படணும் அண்ட் வந்து ஓட்டு உரிமை வேணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இன் ஜெர்மனில் பார்த்தோன்னா இந்த அசோசியேஷன் இந்த ஒர்க்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இது வந்து 1912 ரொம்ப வலிமையான ஒரு பார்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த பார்ட்டியோட க்ளோஸ்லி ரொம்ப நெருக்கமாக இருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உதவியில் இந்த பார்லிமெண்ட்ரி சீட்ஸ், அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு சீட்ஸை வந்து வின் பண்ணுறாங்க. ஓகேவா? பை 1905 இந்த சோசியலிஸ்ட்டும் இந்த ட்ரேட் யூனியனிஸ்ட்டும் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டனில் ஒரு லேபர் பார்ட்டியையும் அண்ட் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டியையும் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது பார்ட்டினா கட்சி, ஸோ லேபர் கட்சி அண்ட் வந்து சோசியலிஸ்ட் கட்சி, சமூகவாத கட்சி. ஸோ இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் 1914 வரைக்குமே இந்த சோசியலிஸ்டால் என்ன பண்ண முடியலைன்னா, யூரோப்பில் ஒரு கவர்மெண்ட்டை அவங்களால அமைக்க முடியலை. பார்லிமெண்ட்ரி, அதாவது அந்த பாராளுமன்ற அரசியலில் ஒரு ஸ்ட்ராங் ஃபிகர் அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சாலும், பொலிட்டிக்கல் ஐடியாஸ்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவங்களால என்ன பண்ண முடியலை, கவர்மெண்ட்டை வந்து யூரோப்பில் அமைக்க முடியலை. யார் தான் தொடர்ந்து வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ் அண்டு கன்சர்வேட்டிவ்ஸ் தான் வந்து தொடர்ந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து யூரோப்பில் சோசியலிசம் எப்படி இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை தொடர்ந்து என்னென்னலாம் மாற்றங்கள் வந்து யூரோப்பில் ஏற்பட்டுச்சு, மக்கள் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ், இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் இந்த டாப்பிக்கு கீழே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.